6/8/2026 மாலை 6:18 ஆரம்பிக்குது கிருத்திகை நட்சத்திரம். 7/8/2026 மாலை 4:51 வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு. இதுல அநேகமான இடங்கள்ல 6ஆம் தேதி தான் நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது மாலையில இருக்கு. அப்படிங்கிறதுனால அன்னைக்கு நமக்கு கிருத்திகையாக ஆடி கிருத்திகையாக கொண்டாடப்படுகிறது. திருத்தணியில கூட 6ஆம் தேதி தான் நமக்கு ஆடி கிருத்திகை விழா அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. ஒரு சில கோவில்கள்ல எங்க ஊர் பக்கம் 7ஆம் தேதி தாமா கொண்டாடுறாங்க அப்படின்னா 7ஆம் தேதியே நீங்க கிருத்திகையாக வச்சுக்கலாம். ஏன்னா இங்க பாதியில தொடங்குது, அடுத்த நாள் சாயந்தரம் அது நிறைவடைகிறது. இரவு தங்குறது அப்படின்னு பார்த்தா 6ஆம் தேதி தான் நமக்கு கணக்குல இருக்கு. இது சில கோவில்களினுடைய பூஜை விதிமுறைக்கு மாறி அமையலாம். அதனால உங்க கோயில்ல பக்கத்துல நீங்க எந்த கோயிலுக்கு வழமையா போறீங்களோ, எது உங்களுக்கு வழிபடக்கூடிய இடமோ அந்த இடத்துல எப்ப அப்படிங்கிறத நீங்க கேட்டுக்கோங்க. நான் பொதுவா உங்களுக்கு கிருத்திகையினுடைய வழிபாட்டை நான் சொல்லிடுறேன். எங்களுக்கு 6ஆம் தேதியே கடைபிடிக்க வாய்ப்பு இருக்கு, எங்க கோவில்ல அதான் சொல்லியிருக்கிறாங்கன்னா 6ஆம் தேதியே பண்ணிக்கோங்க. இல்லம்மா எங்களுக்கு 7ஆம் தேதி தான் சொல்றாங்க அப்படின்னா 7ஆம் தேதியே நீங்க பண்ணிக்கோங்க. 6 இரவு கிருத்திகை தங்குறது விசேஷமானது அப்படின்னு நிறைய இடங்கள்ல 6ஆம் தேதி தான் இது கொண்டாடப்படுகிறது. இப்போ இந்த கிருத்திகை அப்படிங்கிற விரதம் எதற்காக நம்ம இருக்கணும்? நிறைய முறை நான் சொல்லிட்டேன். நல்ல உயரிய பதவிகள் கிடைக்கணும் அப்படின்னா பரணி கார்த்திகை அப்படிங்கிற இந்த 2 நாளையும் இணைத்து நாம ஒரு விரதமாக இருக்கிற போது அது ரொம்ப விசேஷமான பலன்களை பெற்றுத்தரும். பதவி அப்படின்னா வேலையில் இருக்கக்கூடிய பதவிக்கும் அது பொருந்தும். ஒரு தகப்பனாக உயர்வது கூட ஒரு பதவி தான். ஒரு கணவனாக இருந்து தகப்பனாக வருவது ஒரு பதவி, ஒரு மனைவியாக இருந்து ஒரு தாயாக உயர்வதும் ஒரு பதவி தான். அப்போ குழந்தை பேருக்கும் இந்த நாள் ஒரு நல்ல விசேஷமான நாள். திருமணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் முருகப்பெருமான வழிபாடு பண்ணலாம். பிரார்த்தனைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா இந்த நாள் கேட்டதை நமக்கு அப்படியே பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னா வச்சுக்கோங்களேன். கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் முருக வழிபாட்டுல. அதுல ஆடி மாதத்துல வரக்கூடிய இந்த கிருத்திகையை பரணியோட நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா 5ஆம் தேதியே உங்களுடைய விரதத்தை ஆரம்பிச்சு நீங்க தொடங்கலாம். இல்ல 5ஆம் தேதி எங்களால முடியாது, ஒரே நாள் இருக்கலாம்னா 6 பரணியும் இருக்கு, கார்த்திகையும் இருக்கு. பரணியில விரதத்தை ஆரம்பிச்சு கார்த்திகையில நீங்க பூர்த்தியே பண்ணிடலாம். அதனால 6ஆம் தேதி காலையில எழுந்து உபவாசமாக இருந்து உங்களுடைய பிரார்த்தனை எதுவோ அந்த பிரார்த்தனையை முருகன்கிட்ட செலுத்துங்க. வழிபாட்டுக்கு என்ன பயன்படுத்துறது? பால் அபிஷேகம் பண்ணிக்கலாம். வீட்டில் முருகர் விக்கிரகம் வச்சிருந்தீங்கன்னா பாருங்க, பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்துல கோயில்ல போய் பால் அபிஷேகம் முருகப்பெருமானுக்கு செய்யறத பார்க்கறதும், அதுல நாம நம்மளால முடிஞ்சதை கொடுத்து கலந்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. வீட்டிலேயே வழிபாடு செய்யறதுக்கும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எளிமையான நைவேத்திய பொருட்கள் சுவாமிக்கு வச்சுக்கோங்க. தேன் தினை மாவு வச்சுக்கலாம், இல்லை 2 வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சுக்கலாம், ஒரு பாயசம் பண்ணி வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று. நிறைய பேருக்கு கிருத்திகை அன்னைக்கு இலை போடுற வழக்கம் இருக்கு. பகல் மட்டும் உபவாசம் இருந்து மதியம் இலை போட்டு விரதம் விட்டுருவாங்க. அப்படிப்பட்டவங்களும் நீங்க இந்த விரதத்தை எடுத்துக்கலாம். இல்ல முழுக்க நாங்க உபவாசமா இருக்கிறோம்னா மாலையில உங்களுடைய விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கோங்க. எப்ப நீங்க உங்க வழிபாடு பண்ணாலுமே நான் கிருத்திகைக்கும் சரி, முருகனுடைய வழிபாடு சஷ்டிக்கும் சரி, எல்லா நாளுக்குமே சொல்லக்கூடிய ஒரே வழிபாடு ஷட்கோண தீபம் ஒன்று இருக்கு. இந்த ஷட்கோண தீபம் காலையிலையும் ஏத்தலாமா சாயங்காலமும் ஏத்தலாமான்னு சில பேர் கேட்குறீங்க. ஏத்திக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் படத்துல காட்டுற மாதிரி அழகா ஒரு கோலம் போட்டு அதுல சரவண பவ அப்படின்னு எழுதி 6 விளக்குகளை அதுல வச்சு, வைக்கிற விளக்கு மண் விளக்கா வைங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. மண் விளக்கு வச்சு அதுல நெய் தீபமாக ஏற்றுங்கள். அது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். காலையிலும் ஏத்துங்க. அதே விளக்க சாயங்காலம் ஏத்தலாமான்னு சில பேர் கேட்குறீங்க. அன்னைக்கே ஏத்துறதா இருந்தா சாயங்காலமும் நீங்க ஏத்திக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. இந்த மாதிரி ஷட்கோண தீபம் ஏற்றி வைத்து முருகனுக்கு விசேஷமான பதிகங்கள், கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, இதெல்லாம் நீங்க பாராயணம் பண்ணுங்க. ஒரு வேண்டுதலுக்காக விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா குழந்தைக்கான திருப்புகள், கல்யாணம் ஆகிறதுக்கான திருப்புகள், நோய் நீங்குவதற்கான திருப்புகள் அப்படின்னு நான் நிறையவே பழைய பதிவுகளில் கொடுத்துருக்கேன். அதை கண்டிப்பா மறக்காம அதை நீங்க பாராயணம் பண்ணுங்க. மாலையில இந்த மாதிரி நீங்க விளக்கேற்றி உங்களுடைய விரதத்தை பூர்த்தி பண்ணிட்டு முருகப்பெருமான் கிட்ட உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்ன கேட்கிறோமோ அது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். நிறைய